ஹெர்பர்ட் ரிஸ்லே அப்படிங்கிற பேர் சொல்லியிருப்பாங்கன்னா 7 சொல்லியிருப்பாங்க. இனங்கள் எத்தனை இருக்குன்னா 7 இனங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல அடுத்து பிஎஸ் குகா அப்படிங்கிறவங்க வந்து 7 இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, 6 இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பிஎஸ் குகா அப்படிங்கிறவங்க 6 இனங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பிஎஸ் குகா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 இதை பிரிச்சிருப்பாரு. நீக்ரோ, அடுத்து வந்து ப்ரோஸ்டேட்ஸ், தென் வந்து மெடிட்டேரியன் ரேஸ். இதுக்கு 3க்கும் தமிழ் மக்களுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது 3க்கும் தமிழ் மக்களுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரி, இன்னைக்கு டாபிக் போயிடலாம். தமிழர்கள் அப்படின்ட்டு யார் அப்படிங்கிறத ஒரு 4 கோட்பாடு இருக்கு. தமிழர்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எங்கேருந்து வந்திருப்பாங்க, யார் உண்மையான தமிழர்கள் வந்து உண்மையாலுமே தமிழ்நாடு அப்படிங்கிறது வடவேங்கடமுடி தென்குமரி தான் இருந்துச்சா அப்படிங்கிறது என்னன்னா உண்மையாலுமே இங்கே தான் இருந்தாங்களா, இல்லை வேற ஏதாவது நார்த் இந்தியா பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்தாங்களா, அப்புறம் மாதிரி என்னன்னா நிறைய குழப்பம் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு சில எவிடன்ஸ் தான் இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி என்னன்னா நம்ம இலக்கிய சான்று இருக்குது. இப்போ இலக்கிய சான்று அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப எவிடன்ஸாக கரெக்டாக எடுத்துக்க முடியாது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதா வந்து நம்ம எக்ஸாக்டாக எடுத்துக்க முடியும். இப்போ இலக்கிய சான்று அப்படிங்கிறது உண்மை இருக்கலாம், ஆனால் உண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. சயின்டிஃபிக்காக ஏதாவது கிடைச்சா தான் நம்ம முடியும்னா இந்த ஆர்காலஜி சம்மந்தம் ஏதாவது கிடைச்சா தான் நம்ம இது கன்ஃபார்மாக இது அப்படின்ட்டு நம்ம நம்புற மாதிரி இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகம் அப்படிங்கிறது இந்த கோட்பாடு தமிழ் மக்கள் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு 4 கோட்பாடு இருக்கு. 4 கோட்பாடுகள் இருக்கு. ஒன்று என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள். சொல்றாங்க. இப்போ மண்ணின் மைந்தர்கள் என்னன்னா இங்கே தான் இருந்தாங்க. இப்போ வந்து பாண்டி நாடு, அடுத்து கன்னியாகுமரி இருக்குன்னா இப்போ எந்த பிளேஸ்ல இருக்கோமோ அந்த பிளேஸ்ல தான் வந்து தென்னிந்தியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மண்ணின் மைந்தர்கள்லாம் தென்னிந்திய பகுதியில் தான் வந்து அவங்க வந்து உருவானாங்க, இங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. தென்னிந்திய பகுதியில் தான் வந்து உருவானாங்க, இங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து வேற என்ன கோட்பாடுனா குமரிக்கண்ட கோட்பாடு. எழுதிக்கிங்க, நான் என்னென்ன ஒவ்வொன்று ரெடியில் நான் சொல்றேன். குமரிக்கண்ட கோட்பாடு. லெமுரியா கண்டம் எழுதிங்க. லெமுரியா கண்டம். ஓகே, அடுத்து என்னன்னா நிலநடுக்கடல் கோட்பாடு. நிலநடுக்கடல் கோட்பாடு. அடுத்து 4th வந்து என்னன்னா சிந்துவெளி கோட்பாடு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 4 இதுக்கு சொல்றாங்க. இந்த சிந்துவெளி கோட்பாடு சொல்றது யாருன்னா இந்த ஈராஸ் பாதிரியார், அடுத்து வந்து என்னன்னா வேற சொன்னா ஐராவதம் மகாதேவன். இதுன்னு வந்து யாருன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்துல வந்து அவங்க வந்து தோன்றிருப்பாங்க. அது சிந்துவெளி நாகரிகம் நம்ம ஹிஸ்டரியில பார்த்துருப்போம். இல்லை, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ட்டு சிந்துவெளி அப்படின்ட்டு ஒரு நாகரிகம் இருக்கு. அது எங்கன்னா இந்த பாகிஸ்தான் ரீஜன், இந்த பக்கம் இருக்க ரீஜன்லாம் கவர் பண்ணி, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு சில ரீஜன்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சிந்து அப்படிங்கிற நடிகர்கள் உருவாயிருக்கும். அப்போ அவங்களுக்கும் இதுக்கு என்னன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு, அங்கே இருக்க மக்கள் தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு சில கோட்பாடு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் இவங்க வந்து தென்னிந்தியாவில் தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா
தென்னிந்தியா தான் இருந்தாங்க. அதுக்கு என்னன்னா இலக்கிய சான்று மட்டும் தான் இருக்கு. இவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிற இலக்கிய சான்று இருக்கு. குமரிக்கண்ட கோட்பாடு இதெல்லாம் பாருங்க. குமரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். இது 3-4க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரீஃபாக உள்ள போவோம். இப்போ குமரிக்கண்ட கோட்பாடு அப்படின்னா இதுதான் வந்து தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஆப்பிரிக்கா, இங்கே இருக்கிறது ஆப்பிரிக்கா, ஓகேவா. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா ரீஜன் இருக்கும், ஆஸ்திரேலியா ரீஜன். அப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரே நிலப்பகுதியாக இருந்துச்சு. இந்த நிலப்பகுதி எல்லாமே ஒரே நிலப்பகுதியாக இருந்துச்சு. இப்போ இந்த ஆப்பிரிக்கா இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, இந்த மேப் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு ஒரு ஸ்ரீலங்கா இருக்கும். இந்த பக்கம் என்ன கடலாக தான் இருக்கும், இந்த பக்கம் என்னது கடலாக தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா குமரிக்கண்டம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு, அது வந்து என்னன்னா கடலால் மூழ்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா மக்கள் இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்படி இங்கே இருந்தெல்லாம் பரவி இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதை வந்து குமரிக்கண்ட கோட்பாடு அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வேற என்ன சொல்கிறாங்கன்னா நிலநடுக்கிற கோட்பாடு அப்படின்னா மெடிட்டேரியன் சி. இந்த இடத்துல வந்து என்னன்னா மெடிட்டேரியன் அப்படிங்கிறது நிலநடுக்கடல் அப்படின்னு ஒரு கடல் இருக்குது, ரெட் சி, சிவப்பு கடலை சுற்றி இருக்குது. அங்கேருந்து அங்கே இருக்க இந்த ஈரான் ஈராக்கெல்லாம் இப்போ இருக்க ஏரியா. இப்போ அங்கேருந்து இந்த பக்கம் வந்திருப்பாங்க, அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தான் வழியாக இப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து என்னன்னா சிந்துவெளி நாகரிகம். இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ட்டு, ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வணிகத்துக்காகவோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு படையெடுப்பின் மூலியமாகவோ என்னன்னா அங்கேருந்து நார்த்லேருந்து சவுத்து நோக்கி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி ஒரு 4 கோட்பாடு சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க 4 கோட்பாடு பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு கோட்பாடுக்கும் என்னென்னா சான்று இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா மண்ணின் மைந்தர் கோட்பாடு அப்படின்னு இருக்குது. இப்போ நான் மண்ணின் மைந்தர் கோட்பாடுனா அதுக்கு என்ன சான்று இருக்குது. அதே மாதிரி லெமுரியா காண்டம்னு சொல்கிறோம். இப்போ லெமுரியா காண்டத்துக்குன்னா அதுக்கு என்ன சான்று இருக்குது. அதே மாதிரி என்னன்னா சில அறிஞர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை ஆர்காலஜி எவிடன்ஸ் எதாவது இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நிலநடுக்கிற கோட்பாடு. அப்போ அதில் வந்து என்னென்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகத்துக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதில் வந்து இன்னொருத்தர் ஒரு முக்கியமானவர் யாருன்னா மார்ட்டிமர் வீலர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். மார்ட்டிமர் வீலர் சரிங்களா. இப்போ இந்த மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிற என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து 1944 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்து ஆர்காலஜி, இந்தியன் ஆர்காலஜியோட டைரக்டராக இருப்பார். அதாவது வந்து இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இருப்பார். எந்த வருஷம்னா 1944 இந்திய தொழில் துறையோட இயக்குனராக இருப்பார். இந்திய தொழில் துறையோட இயக்குனராக இருப்பார். இவர் என்ன சொல்றாருன்னா இந்துமா கடல் பகுதி தான் என்ன சொல்றாங்கன்னா மனித நாகரிகம் தோன்றிய இடம் சொல்றாங்க. இந்துமா கடல் பகுதி தான் மனித நாகரிகம் தோன்றிய இடம் சொல்றாங்க. மனித நாகரிகம் தோன்றிய இடம் சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா மார்ட்டிமர் வீலர் சொல்றாரு. இந்துமா கடல் பகுதி தான் மனித நாகரிகம் தோன்றிய இடம். மனித இனம் அல்லது நாகரிகம் தோன்றிய இடம் சொல்றாங்க. அந்த வந்து சொல்றாங்க. அடுத்து பிறந்தனா டேட்டா நம்ம வந்து தென்னிந்திய கோட்பாடுக்குள்ள போறோம். தென்னிந்திய கோட்பாடு சரி. இந்த தென்னிந்திய கோட்பாடுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில பேர்லாம் ஆதரவு சொல்றாங்க. இப்போ யாருன்னா வந்து கிரியர்சன், அடுத்து வந்து ஜான் இவாக்ஸ், கிரியர்சன், ஜான் இவாக்ஸ். அடுத்து வந்து சீனிவாச ஐயங்கார்,
தென் வேற யாருன்னா ராமச்சந்திர தீட்சிதர். ராமச்சந்திர தீட்சிதர், கிரியர்சன், ஜான் இவாக்ஸ், அடுத்து வந்து என்னன்னா சீனிவாச ஐயங்கார், ராமச்சந்திர தீட்சிதர். இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து தென்னிந்திய கோட்பாடுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவங்களாம் வந்து தென்னிந்திய கோட்பாடுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதுல முக்கியமா என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் கிரியர்சன் அண்டு ஜான் இவாக்ஸ் அப்படிங்கிறது இந்த தென்னிந்திய கோட்பாடு, அதாவது என்னன்னா மனித நாகரிகமே இங்கே தோன்றிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மனித நாகரிகமே என்ன பண்ணுது, இந்த கிரியர்சன் அண்ட் ஜான் இவாக்ஸ் 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மனித இனத்தின் தொட்டில் மனித இனத்தின் தொட்டிலே என்னதுன்னா இந்த என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியா தான். மனித இனத்தின் தொட்டிலே என்னது தென்னிந்தியா தான். இப்போ தென்னிந்திய கோட்பாடு தான். தென்னிந்திய மைந்தர் அப்படிங்கிற என்ன கோட்பாடு, தென்னிந்திய கோட்பாடு. இப்போ இந்த மனித இனத்தின் தொட்டிலே என்ன சொல்றாங்கன்னா 2 பேர் சொல்லி இது வந்து தென்னிந்தியா தான் சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியான்னு இவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா சீனிவாச ஐயங்கார், ராமச்சந்திர தீட்சிதர் அப்படிங்கிற 2 பேரும் என்னது ஆமா ஓகே இது வந்து என்ன சப்போர்ட் பண்றாங்க. இவங்க சொன்ன 2 சட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா கருப்பு இந்தியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென்னிந்தியரை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கருப்பு இந்தியர்னு சொல்லியிருப்பாங்க. அவர் யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஜார்ஜ் ஒபிலியர் அப்படி என்ன பண்றாருன்னா தென்னிந்தியரை வந்து கருப்பு இந்தியர்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து திராவிடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜார்ஜ் ஒபிலியர். அப்படிங்கிற யாருன்னா இவங்க வந்து கருப்பு இந்தியர்னு சொல்லியிருப்பாரு. இவர் யாரா திராவிடர்கள் வந்து கருப்பு இந்தியர்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கணும். கருப்பு இந்தியன்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் யாருக்குன்னா திராவிடர்களுக்கு வந்து கருப்பு இந்தியன்னு பேர் வைக்கிறார். திராவிடர்னு வரும். இது இன்னொன்று பார்த்துக்கிட்டு எழுதிக்கலாம். சரி, இந்த ஐயங்கார், ராமச்சந்திர தீட்சிதர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 2 விஷயம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருந்து தான் எங்க போயிருப்பாங்கன்னா இப்போ இருக்க ஈராக் ரீஜனுக்குலாம் எங்க அப்படின்னா தென்னிந்தியாவில தான் மக்கள் போயிருப்பாங்க. இப்போ என்னன்னா மீன சொன்னேன் அது இந்த மாதிரி இருந்தா தமிழ்நாடு அப்படின்ட்டு இருந்தா தமிழ்நாடு பிளேஸ் இருந்தா இது ஃபுல்லாகவே என்னன்னா நிலப்பகுதியாக தான் இருந்துச்சு. அப்போ இங்கே ஆப்பிரிக்கா இருக்குது. இந்த ஆப்பிரிக்கா வழியாக தான் அப்படி போயிருப்பாங்க. தென்னிந்தியாவில் தான் மக்கள் என்ன பண்ணாங்க அங்கே தோன்றி மற்ற இடத்துக்குலாம் போக ஆரம்பித்தாங்க. எங்கெங்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்கன்னா ஈராக்குலாம் போக ஆரம்பித்தாங்க. ஈராக்கு போக ஆரம்பித்தாங்க. ஈராக்குலாம் தென்னிந்தியாவில் தான் போயிருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஆசியா எல்லாத்துக்கும் வந்து இவங்க அங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பாருங்க, இது யார் சொன்னாங்கன்னா இவங்க 2 பேரும் சீனிவாச ஐயங்கார், ராமச்சந்திர தீட்சிதர் 2 பேரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இது சான்று உறுதிப்படுத்துகிற மாதிரி என்னென்ன ஆர்காலஜி எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அத்திரம்பாக்கம் தான். யார் அத்திரம்பாக்கத்தை யார் கண்டுபிடிச்சிருப்பா? அத்திரம்பாக்கம் எடுத்து கண்டுபிடிச்சிருப்பாரு. யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ரில்வான், பிரியங்கா. அத்திரம்பாக்கம் பிளேஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. ஆன்சர் பண்ணுங்க. ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற பிளேஸை ஃபர்ஸ்ட் பயன் பண்ணியிருப்பாரு. அதான் ஆரம்பிக்கிறோம். அத்திரம்பாக்கம் ஹோமோ எரக்டஸ் காலத்துக்கு ஏற்கனவே எழுதியிருந்தா விட்டுருங்க, சும்மா ரீகால் பண்ற மாதிரி தான். ஹோமோ எரக்டஸ் காலத்து 1.5 மில்லியன் இயர்ஸ் ago. இது வந்து குடிமி, பரமிக்குளம் அப்படிலாம் வரும். குடியம், பரமிக்குளம், குடிமி,
குடியம் பரம்பிக்குளம் அப்படிங்கிற பேசலாம் வரும். ராபர்ட் ப்ரூஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருப்பீங்க. என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்கே? அத்திரம் பக்கத்தில் கைக்கோளரி. என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா கைக்கோளரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மதராஸ் தொழிலகம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா மதராஸ் தொழிலகம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மதராஸ் மரபுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னா மெட்ராஸ் மியூசியத்தில் இருக்கு. எங்கே இருக்கு? மெட்ராஸ் மியூசியத்தில் இருக்கு. இங்கே என்னன்னா பழங்கற்கால கருவி கண்டுபிடிப்பு. சும்மா ரீகால் பண்றது தான் அது. பழங்கற்கால கருவி கண்டுபிடிப்பு. பழங்கற்கால கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இங்கே மனிதர்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு எப்போ 1.5 மில்லியன் இயர்ஸ் ஆகும். 1.5 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இங்கே மக்கள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஆர்காலஜி எவிடன்ஸே சொல்கிறாங்க. ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற மக்கள் அந்த அந்த பகுதி ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது அந்த எவல்யூஷன் சொல்லுவாங்க, பரிணாமம் சொல்லுவாங்க. அந்த பரிணாமில் ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது ஒரு பரிணாமம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது வந்து ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிற மாடர்ன் மேன். இப்போ இருக்கிற பரிணாமம் வந்து வேறு. நம்ம வந்து என்னென்னா இப்போ நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும். குரங்கில் இருந்தால் மனிதன் வந்திருப்பான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா மாறி மாறி வந்திருப்பாங்க. இப்போ ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற பரிணாமம் இருக்குது. சரிங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது வந்து தென்னிந்தியா தான் வந்து மனித நாகரிகமே எங்கே தோண்டி இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்துகிற மாதிரி என்னன்னா சான்று இருக்குது. உறுதிப்படுத்துகிற மாதிரி சான்று இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது மட்டும் தான் தென்னிந்தியா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வந்து சான்று வந்து இது மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து என்னன்னா 2 பேர் ஜான் இவான்ஸ், கிரியர்சன் ஜான் இவான்ஸ், சீனிவாச ஐயங்கார், ராமச்சந்திரன் பீச்சர் இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தென்னிந்திய குறிப்பிடக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா குமரிக்கண்ட கோட்பாடு. அடுத்து என்னது? குமரிக்கண்ட கோட்பாடு. குமரிக்கண்ட கோட்பாடு. அப்போ குமரிக்கண்ட கோட்பாடுனா நமக்கு சிலப்பதிகாரம் வரைக்கும். சிலப்பதிகாரம் அடுத்து வந்து என்னன்னா தொல்காப்பிய சிறப்பு பாயிரம், தொல்காப்பிய பாயிரம், வடவேங்கடம் முதல் அதெல்லாம் எழுதியிருப்பீங்க. வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு பார்த்து எழுதியிருப்பீங்க. அடுத்து வந்து பகுரி ஆற்றுடன் பன்மொழி அடுக்கத்து, குமரிக்கோடும், கொடுங்கடல் கொல்ல, இது யார் சொல்லியிருப்பாங்க? பகுரியாரும் என்னங்க சிலப்பதிகாரம். பகுரியாரும் பன்மலை அடுக்கத்து, குமரிக்கோடும், கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. திரும்ப கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை கூறும் தமிழ் நல்லுலக்கம் அதெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் எழுதியிருப்பீங்க. அப்போ அதுதான் வந்து என்னென்னா சும்மா வந்து என்னென்னா ஒரு பேர் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு தொல்காப்பிய பாயிரம்னு எழுதிக்கிங்க. அந்த பாட்டு வந்து எழுத தேவையில்ல, அது ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. ரெஃபரன்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கங்க. தொல்காப்பிய பாயிரம் அது உறுதிப்படுத்துது. அந்த பாடல் வந்து உறுதிப்படுத்துதுன்னு எழுதிங்க. பாயிர பாடல். நெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இந்த மணிமேகலை அப்படிங்கிறது வந்து சமயத்தை சார்ந்து இருக்கிற நூல். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சமயம், அதாவது புத்த சமயத்தை சார்ந்து இருக்கிற நூல். சமயத்தை மென்ஷன் பண்ணி இதில் மணிமேகலையில குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஆனால் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நம்ம வந்து வெளியான சொல்லுவோம், சமண காப்பியம் சொல்லுவோம். ஆனால் உண்மையாலுமே இது வந்து சமயத்தை பற்றி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதில் சிலப்பதிகாரத்தில் என்ன ஆகும்னா அதாவது சமணத்தை பின்பற்றுடைய இளங்கோவடிகள் சமணத்தை பின்பற்றிருப்பார்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து சில இந்த திருவள்ளுவர் மாதிரி இந்த புத்தமாகட்டும் சமணமாகட்டும் சரிங்களா, இதை வந்து வைணவர்கள் சைவர்கள் அப்படின்ட்டு எதையுமே வந்து குறிப்பிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கடவுள் நான் கும்பிட்றேன் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாடு மற்றும்
சமயத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்ட்டு ஒரு சில கொஸ்டின் கொடுத்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அப்போ அது என்னன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா அது என்னன்னா அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து மணிமேகலை தான் அது சமணத்தை வெளிப்படுத்துது, அது சமயத்தை. மணிமேகலை என்ன பண்ணுது, சமயத்தை வெளிப்படுத்துது. ஆனா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா சமயத்தை வெளிப்படுத்தல. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக்குலரா இருக்கு, மதச்சார்பின்மையா இருக்கு. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது எப்படின்னா மதச்சார்பின்மையா இருக்கு. அதனால பார்த்துக்கணும். சும்மா ஞாபகம் வச்சுங்க போது, இது வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் சம்பந்தமாக அது வந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிலப்பதிகாரத்தில் இருக்கிற பகுதியாறு பன்மலை அடுக்குது அந்த நூல் அப்படிங்கிறது என்னது, குமரி கோட்பாடு, குமரி கண்டனம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து என்னன்னா பகுலிலி ஆறு அப்படின்னு ஓடிச்சு, குமரி கண்டனம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, பகுலிலி ஆறு அப்படின்னு ஒன்று ஓடிச்சு, சரிங்களா? அப்படின்ட்டு என்ன பண்ணா சிலப்பதிகாரம் மென்ஷன் பண்ணுறாங்க. சிலப்பதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 3 சங்கம் பார்த்துருப்பீங்க. 3 சங்கம். முதற் சங்கம் அப்படிங்கிறதும் முதற் சங்கம் அப்படிங்கிறது தென்மதுரை, அடுத்து இடைச்சங்கம் அப்படிங்கிறது கபாடபுரம், அடுத்து 3வது சங்கம் வந்து கடைச்சங்கம் அப்படிங்கிறது மதுரை. அதுவும் என்னன்னா இது வந்து என்னன்னா இறையனார் அகப்பொருள் உரை. இறையனார் அகப்பொருள் உரை. இறையனார் அகப்பொருள் உரை. இதை யார் உரை எழுதியிருப்பார்னா நக்கீரர். இறையனார் அப்படிங்கிறது அகப்பொருள் ஒரு நூல் எழுதுனது. இறையனார்னா அவர் ஒரு புலவர். அந்த புலவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அகப்பொருள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு, சரிங்களா? அந்த அகப்பொருளுக்கு உரை எழுதினவதே யார், நக்கீரர். இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதினவர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பரிமேல் அழகர் அப்படிங்கிறது எதுக்கு உரை எழுதியிருப்பாரு, பரிமேல் அழகர். பரிமேல் அழகர் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஒரு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க, அதில் பரிமேல் அழகரும் ஒன்று, சரிங்களா? அதே மாதிரி என்னன்னா இந்த இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிறது இறையனாரோட நூல். அந்த நூலுக்கு உரை எழுதினவர் நக்கீரர். இந்த நக்கீரர் என்ன பண்ணிருப்பாருன்னா 3 சங்கம் பற்றி சொல்லியிருப்பாரு. இந்த நக்கீரர் தான் என்ன பண்றாரு, சங்கங்கள் பற்றி முழுமையான ஒரு வரலாறு சொல்லியிருப்பாரு. சங்கங்கள் பற்றிய சங்கம் இருந்துச்சு அப்படிங்கிற முழுமையான வரலாறு சொல்ற நூல் என்னன்னா சங்கம் பற்றிய முழு வரலாறு. இது சொல்ற நூல் என்னதுன்னா சங்கம் பற்றிய முழு வரலாறு பற்றி சொல்ற நூல் என்னதுன்னா இந்த இறையனார் அகப்பொருள் உரை எழுதின நக்கீரரை பற்றி சொல்ற நூல் தான். உரையை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான் முதற் சங்கம். சும்மா பேர் மட்டும் எழுதிங்க, முதற் சங்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இதெல்லாம். அடுத்து வந்து என்னன்னா இடைச்சங்கம், 3வது வந்து கடைச்சங்கம். இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து குமரிக்கண்ட கோட்பாடு அப்படின்னு முடிவுக்கு வரோம். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகேவா? முதல் சங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சங்கம் அப்படிங்கிறது தென்மதுரை. அப்ப தென்மதுரை அப்படிங்கிறது காய்ச்சின வலிதி முதல் கடுங்கோன் வரை. காய்ச்சின வலிதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கம் அப்படிங்கிறது இங்க வந்து கபாடபுரம். இடைச்சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா கபாடபுரம். இப்ப கபாடபுரம் அப்படிங்கிறது என்னன்னா வேண்டூர் செலின் முதல் முடத்திருமாறன் வரை. அடுத்து 3வது சங்கம் யாரு சொல்லுங்க நீங்களே? 3ஆம் சங்கம் முடத்திருமாறன் முதல் உக்கரப்பேர் வெளி வரை. முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பேர் வெளி வரை. அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்குது. குமரிக்கண்டம் அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சில ப்ரூஃப் இருக்குது. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் வந்து சில குறிப்பு இருக்குது. வால்மீகி ராமாயணம் இதுல வந்து என்னன்னா கபாலபுரம் பத்தின குறிப்பு இருக்கு.
கபாலபுரம் பற்றிய குறிப்பு வந்து இதில் இருக்கு, வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. அடுத்து வந்து மெகஸ்தனிஸ் இண்டிகா. மெகஸ்தனிஸ் எதுனா இண்டிகாவில் மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகா. இந்த வார்த்தை ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த லைன் அப்படியே ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறது தான். மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகாவில் என்ன இருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்ன ஆகுனா இடையில வந்து ஒரு ஆறு ஓடிச்சு, இடையில வந்து என்னன்னா ஒரு ஆறு ஓடிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆறு ஓடினதாக குறிப்பு சொல்லியிருப்பாங்க. இடையில வந்து ஆறு ஓடியதாக சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா மெகஸ்தனிஸ் இண்டிகால சொல்லியிருப்பாரு. ஒரு எந்த காலத்துக்கு இந்தியா வந்திருப்பாங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் காலத்துல வந்து வந்திருப்பாரு. சந்திரகுப்த மௌரியர் காலத்துல மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஆறு மட்டும் இருந்து சொல்றாரு, ஆறு மட்டும் இருந்தது. அப்ப இப்ப கடலே இருக்கு, என்ன சொல்லியிருக்காரு, ஆறு தான்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இது எந்த காலத்துனா சந்திரகுப்த மௌரிய காலத்துல சேர்ந்தவர் இவரு. சந்திரகுப்த தமிழ் எழுதிங்க, மாற்றி எழுதி போட்ட இங்கிலீஷ்ல. சந்திரகுப்த மௌரிய சந்திரகுப்த மௌரிய காலத்துல இருந்திருக்கும், இவர் காலத்துல வந்துடும். சரி, அடுத்து வந்து என்னன்னா இதான் சான்று. அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த புறப்பொருள் வெண்பா மாலை ஏன் சொல்லுதுன்னா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் மொழின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த நூல்னா புறப்பொருள் வெண்பா மாலை தான். பார்த்துங்க, இந்த கொஸ்டின் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து, கல் தோன்றிடுச்சு ஆனா மண்ணுன்னு தோன்றல, சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த காலத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி, முன் தோன்றிய மூத்த குடி, அது என்னன்னா தமிழ் குடிதான்ப்பா. முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிதான் அப்படின்னு சொல்றாங்க. எது சொல்றாங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாதிரி சொல்றாங்க. கல் தோன்றிடுச்சு, கல் வந்து மண்ணா தோன்றும். ஜாகிரபி நம்ம பார்த்துருப்பீங்க. அப்போ மண்ணா தோன்றும். இப்போ மண் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. முன் தோன்றா காலத்து மூத்த குடி தமிழ் குடி, அதாவது தமிழ் இருக்கிற தமிழ் மக்கள் தோன்றிட்டாங்க, தமிழ் மக்கள் தோன்றிட்டாங்க. தமிழில் தோன்றி சொல்ல கிடையாது, தமிழ் மக்கள் தோன்றிட்டாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா குமரிக்கண்ட கோட்பாடுக்கு வந்து இது ஒரு சான்றா இருக்கு. அடுத்து வேற யாருன்னா அடியாருக்கு நல்லார். அடியாருக்கு நல்லார், அடியாருக்கு நல்லார். அடுத்து வந்து என்னன்னா இளம்பூரணார். ரெண்டு பேர் இருக்காங்க, அடியாருக்கு நல்லார், இளம்பூரணார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் பகுரியாருக்கும் குமரியார் இருக்கு பார்த்தீங்களா, குமரியாறு அப்படின்னு சொல்றாங்க. பகுரியாருக்கும் குமரியாருக்கும் இடையில வந்து 49 நாடுகள் இருந்துச்சு சொல்றாங்க. பகுரியாருக்கும் குமரியாருக்கும் இடையில 49 நாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது மாதிரி சின்ன நாடு இப்ப என்னன்னா அதியமான், அடுத்த பாரி, ஓரி, பேகன், ஆய், அண்டிரன், கடையேறு வள்ளல்கள் இருப்பாங்க. கடையேழு வள்ளல்கள், சரி, இந்த கடையேறு வள்ளல்கள் அவங்க மாதிரி நாடு ஒரு சின்ன சின்ன நாடா இருந்திருக்கு. மொத்தம் வந்து ஒரு 49 நாடு வந்து இந்த பகுலியாருக்கும் குமரியாருக்கும் இடையில இருந்துச்சு. அங்கே கடல்லாம் இல்லைப்பா, ஆறு தான் இருந்துச்சு. இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து ஆறு தான் இருந்துச்சு அப்படின்ட்டு மெகஸ்தனிஸ் இண்டிகால சொல்றாரு. அது கபாலபுரம் அப்படின்னு ஒரு வந்து சங்கம் வளர்த்தாங்க. கபாலபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு,
அப்படின்ட்டு வால்மீகி ராமாயணத்தை சொல்றாங்க. சரிங்களா? சிலப்பதிகாரம் வந்து என்ன சொல்லுது, பகுதியாறு பன்மடை அடுக்கத்துன்னு சொல்லுது. சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா வடவேங்கடம் வரை வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை அப்படின்ட்டு என்ன சொல்லுது, தொல்காப்பியம் சொல்லுது. என்ன சொல்லுது? தொல்காப்பியம் சொல்லுது. இப்போ இத்தனை நூல் என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க, அது வந்து புறப்பொருள் வெண்பாமாலை என்ன சொல்லுது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லுது. இப்போ இவ்வளோ நூல் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து குமரிக்கண்ட கோட்பாடுக்கு வந்து நமக்கு வந்து எடுத்து இலக்கிய சான்றா இருக்கு. வேற என்ன சொன்னா, கச்சேப்ப சிவாச்சாரியார் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கந்த புராணம் எழுதினாரு. கச்சேப்ப சிவாச்சாரியார் இவர் என்ன எழுதியிருப்பாருன்னா கந்த புராணம் எழுதியிருப்பாரு. கந்த புராணம் எழுதியிருப்பாரு. இங்கேருந்து உட்காந்துருக்கீங்க. கச்சேப்ப சிவாச்சாரியார் என்ன எழுதியிருப்பாருன்னா கந்த புராணம் எழுதியிருப்பாரு. கந்த புராணம் எழுதியிருப்பாரு. இந்த கந்த புராணத்தில் என்ன சொல்றாங்கன்னா, குமரிக்கண்டம் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. இவர் வந்து அந்த காலத்துல வாழ்ந்திருக்க மாட்டாரு, லேட்டர் ஸ்டேஜில் தான் வாழ்ந்திருப்பாரு. இருந்தாலும் என்னன்னா, அவரு வந்து ஏதாவது சில புக்கை ரெஃபரன்ஸ் பண்ண முடியுமா என்னன்னா, அவர் வந்து அந்த புக்கில் கந்த புராணம் அப்படிங்கிற புக்கில் என்ன எழுதியிருப்பாருன்னா, குமரிக்கண்ட கோட்பாடை பத்தி குறிப்பு எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வந்து இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்துச்சுப்பா, அதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு இவ்வளோ குறிப்பு இருக்கு. சரி, இப்போ வேற என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து பார்த்துருப்பீங்க யாருன்னா, நெக்ஸ்ட் வந்து அயோத்திதாச பண்டிதர். இவரெல்லாம் 1845 தான் பிறந்திருப்பாரு. 1845 தான் இவர் பிறந்திருப்பாரு, அயோத்திதாச பண்டிதர். இந்த அயோத்திதாச பண்டிதர் என்ன பண்றாருன்னா, அகல திருட்டு அம்மானே அப்படின்னு ஒரு நூல் எழுதுவார். அகில திருட்டு அம்மானே அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுவாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, குமரிக்கு தெற்கே மொத்தம் வந்து ஒரு 152 மைல் வந்து நிலப்பரப்பு இருந்துச்சு. குமரிக்கு தெற்கே குமரிக்கு தெற்கே 152 மைல் நிலப்பகுதி இருந்துச்சுன்னு சொல்றாரு. நிலப்பகுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வர்றாரு. யாரு? அகில திருட்டு அம்மானை எழுதிய ஐயாவளி. சரிங்களா? ஐயாவளி பாம்பன்பாங்க. சரி, மாற்றி சொல்லிட்டு இது வந்து பேரை மட்டும் மாற்றிங்க. இது பேர் மட்டும் மாத்திங்க, அடிச்சு மாத்திங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன். சரி, வைகுண்டர், ஐயா வைகுண்டர். ஐயாவளி வைகுண்டர் எழுதிக்கிங்க. ஐயாவளி வைகுண்டர். சரிங்களா? இவரு தான் சொல்லியிருப்பாரு. மாற்றி சொல்லிட்டேன், சாரிங்க. அகில திருட்டு அம்மானே அப்படிங்கிறது ஐயாவளி வைகுண்டர். வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இது சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து சுமேரிய மொழியில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கரிய வடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரிய ரவடா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குமரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. குமரி வந்து கரிய ரவடா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குமரியை பற்றி குறிப்பு இருக்கு. அடுத்து தேவநாய பாவலரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குமரிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். தேவநாய பாவலரும் குமரிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்.
தேவநாய பவனர் என்ன பண்றாருன்னா குமரி குறிப்பு கொண்டது கண்ட குறிப்பு குமரி கண்ட கோட்பாடுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஆதரவு தெரிவிக்கிறார். இப்படிதான்பா இருந்துச்சு, இப்படிதான்பா இருந்துச்சு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா இப்போ இதெல்லாம் வந்து இலக்கிய சான்று. இதெல்லாம் என்னது இலக்கிய சான்று. ஏதாவது கடலடிக்கால் ஆய்வு பண்ணிருக்காங்களா? இப்போ இது ஃபுல்லாக கடலாயிருச்சு. கடலடியில் ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு சில சொல்கிறோம். இதுதான் குமரி கண்டம். இது சும்மா டயரம் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் குமரி கண்டம். வாயு புராணம், கருட புராணம் எல்லாமே வந்து இதை பற்றி சொல்லுது. வாயு புராணம், கருட புராணம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து புராணம் கதைகள்லாம் சொல்லுது, இவங்களை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஜெப்ரி இதுங்களா மடியா ஓகே. நெக்ஸ்ட் வந்துன்னா ஜெப்ரி செயின்ட் ஹில்லர். ஜெப்ரி செயின்ட் ஹில்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஜெப்ரி செயின்ட் ஹில்லர். இந்த ஜெப்ரி செயின்ட் ஹில்லர் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம்? 1844 மடகாஸ்கர் பாலூட்டி அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மடகாஸ்கர் பாலூட்டி அப்படின்ட்டு என்ன பண்ணா பாலூட்டி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த மடகாஸ்கர் பாலூட்டி அப்படிங்கிறது என்னன்னா அந்த லெமுரியா தான் சொல்றாங்க. லெமுரியா அப்படிங்கிற குரங்கினத்தை தான் சொல்றாங்கன்னா மடகாஸ்கர் பாலூட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. இது என்னன்னா நம்ம இந்த லெமுரியா குரங்கு இருக்குல்ல, லெமுரியா குரங்கினத்தை தான் வந்து இந்த மடகாஸ்கர் பாலூட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா இவர் வந்து 1844 ஆய்வு பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து 1864 ஒரு புக் எழுதுறாரு. அது பேர் என்ன? ஸ்லேட்டர் அப்படின்னு ஒருத்தர். ஸ்லேட்டர் அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஆய்வு பண்றாரு. அது ஆய்வு என்ன ரிலீஸ் பண்றாருன்னா ஸ்லேட்டர் அப்படிங்கிறது லெமுரியா குரங்கினத்தை பத்தி ஒரு ஆய்வு பண்றாரு. லெமுரியா குரங்கினத்தை பத்தி என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஆய்வு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றா ஆய்வு பண்ணிட்டு மடகாஸ்கர் பாலூட்டி அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாரு. யாரு? ஸ்லேட்டர். ஆர்டிக்கல் மடகாஸ்கர் பாலூட்டி அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாரு. யார் பண்றாருன்னா ஸ்லேட்டர் பண்றாரு. இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற யாருன்னா இதுக்கு வந்து என்னன்னா தமிழ் இலக்கியத்துல வந்து என்னன்னா ஒரு ஆர்வம் தெரிவிக்கிறார். அவர் யாருன்னா MC பூர்ணலிங்கம். MC பூர்ணலிங்கம் அப்படி என்ன பண்றாருன்னா இந்த லெமுரியா குரங்கினம் பத்தி ஆய்வு பண்றாரு. யாருன்னா மடகாஸ்கர் பாலூட்டி அதாவது ஸ்லேட்டர் அப்படிங்கிறத ஆய்வு பண்றாரு. இதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா ஆமா அங்க வந்து ஒரு குரங்கினம் இருந்துச்சு,
லெமுரியா அது அப்படிங்கிறத ஒரு குரங்கினம் இருந்துச்சு அப்படின்ட்டு இது ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. யாருன்னா எம்சி பூர்ணலிங்கம் அப்படிங்கிறது இலக்கியத்தில் கூப்பிடுறாரு, இலக்கியத்தில் சொல்கிறாரு. எங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இலக்கியத்தில் மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குமரி கண்டத்தை வந்து லெமுரியா கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது குமரி கண்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா லெமுரியா கண்டம் அப்படின்ட்டு அழைச்சவர் யாருன்னு கேட்பாங்க. குமரி கண்டத்தை லெமுரியா கண்டம் அப்படின்ட்டு அழைச்சவர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. குமரி கண்டத்தை ஈழ மொழி இருக்கு. குமரி கண்டத்தை நீங்கள் குரூப் 4 எழுதுறீங்களா? எழுதுறீங்க. இக்கு வருமா வராதா? இக்கு வருமா வராதா? வரும். ஏன் வரும்? குமரி அப்படின்னா இக்கு வருமா? கரெக்டா சொல்றது? ஏங்க நீங்க இக்கு வரும்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, எதனால இங்க இக்கு வரும்? ஓகே, அப்படி இருந்தா எல்லாத்துக்குமே வருமா? எழுவைக்கு வருமா? ஒரு பேர் இருக்கு, உங்க பேர் என்னங்க? அபிராமி. தமிழ் கிளாஸ் வருமா? அபிராமி கண்டார் இக்கு வருமா வராதா? அப்ப முடியாது, வர மாட்டேங்குது. கசந்தப்ப தானே வருது. ஏன் வரல? அபிராமி கண்டார்னு இக்கு வரணும்ல. மறுமொழியில காதானே வந்திருக்கு, ஏன் வரல? எழுவைக்கு அப்புறம் வர வார்த்தை எழுவைக்கு வந்து அந்த இது கஸ்தபமிக்காது, அதாவது வழி நம்பிக்காது. எழுவைக்கு வந்து வழி நம்பிக்காது. இங்கே இக்கு வரும் அப்படின்னா வினையச்சம். வினையச்சம்க்கு என்னது? ஈழ முடிஞ்சிருக்கா? அதாவது இந்த குமரி கண்டம் அப்படின்னு சொல்றது வந்து இங்க வந்து ஒரு பேர் தான், பேர் தான். இப்ப ஈழ முடிஞ்சா என்ன ஆகும்னா ஈழ முடிகிறது வினையச்சம். வினையச்ச பதில வந்து என்ன ஆகும்னா வழி நம்பிக்கும் அப்படின்னு சொல்றது குமரி கண்டம். அது வந்து ரொம்ப தேவையில்லை, சும்மா பார்த்துங்க. இது இந்த இது கடந்தலாம். நான் வினையச்சத்தில் முடிஞ்சா என்னன்னா வினையச்சம் ஈழ முடிஞ்சா என்னன்னா வழி நம்பிக்கை. குமரி கண்டம். குமரி கண்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா லெமுரியா கண்டம் சொல்றாங்க. குமரி கண்டத்தை என்ன சொல்றாங்க? லெமுரியா கண்டம் சொல்றாங்க. அடுத்தவர் யாரு? எர்னஸ்ட் ஹெக்கல். எர்னஸ்ட் ஹெக்கல். சரி, இதுக்கு வந்து யார் ஆதரவு பண்றாங்கன்னா ஜேஹெச் மூர் அப்படிங்கிறவரு ஆதரவு பண்றாரு. ஜேஹெச் மூர் அப்படிங்கிறவங்க ஆதரவு பண்றாங்க. ஜேஹெச் மூர் ஆதரவு தெரிவிக்கிறார். இந்த இதுவும் பெயர் சொல் தான் இங்க வர வந்துருக்கு. ஆனா வினையச்சம் அப்படின்னு ஒரு முடிஞ்சா கண்டிப்பா வந்து வழி நம்பிக்கை இல்லை, அந்த லைட்டா இதாயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து வினையச்சம்லாம் எடுத்துக்க முடியாது, இது வந்து ஒரு பெயர் சொல் தான். ஓகேவா? ஜென்ரலா வரது சொல்றேன். சரி, அடுத்து வந்து 1899 என்ன பண்றாங்கன்னா கடலாய்வு நடத்துறாரு. என்ன பண்றாரு? யார் நடத்துறாங்க? கடலாய்வு ஒருத்தர் நடத்துறாங்க. கடலாய்வு நடத்துறாங்க யாருன்னா ஜெர்மன் சேர்ந்த ஜெர்மன் ரஷ்யாவும். ஜெர்மன் என்ன பண்றாங்கன்னா அது பேர் கப்பலோட ஜெர்மன் கப்பல் பேர் வந்து ஸ்பெஷல் கப்பல். ஜெர்மன் கப்பல் வந்து கப்பல் பேரு ஸ்பெஷல் கப்பல். சரிங்களா? அந்த கப்பல் சேர்ந்தவங்க என்னன்னா ஆராய்ச்சி நடத்துறாங்க, கடலடி ஆய்வு ஆராய்ச்சி நடக்குது. ரஷ்யா வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா 1899 வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அது என்னன்னா வித்யாஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் மூலியமா ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ ரஷ்யா கண்ட்ரி தான், யாருன்னு குறிப்பிட்ட பேர்லாம் கிடையாது. ரஷ்யா ஒரு கண்ட்ரி என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி பண்றாங்க.
கடலடி ஆய்வு கடல் ஆய்வு பண்ணுறாங்க. ஜெர்மன் ஸ்பெஷல் கப்பல். அது ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 89 1889. ரஷ்யா வந்து என்னன்னா வித்தியாஸ் கப்பல். ரஷ்யா அப்படிங்கிறது வித்தியாஸ் கப்பல் அப்படிங்கிற மூலியமா ஆராய்ச்சி பண்றாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ஒரு கடல் முகடு கிடைச்சிருக்கு, அதாவது ஒரு மேலான பகுதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சி பண்ணது. இது என்ன பண்ணா ஒரு கடல் முகடு மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு யூஎஸ் பிரான்ஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல கடல் முகடுன்னு ஒன்று இருக்கு. முகடுனா கொஞ்சம் மேலான பகுதி மாதிரி தான் இருக்கு, அங்க ஏதோ ஒரு மலை மாதிரி பகுதி இருந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா யூஎஸும் பிரான்ஸும். யூஎஸும் பிரான்ஸும். சரியா எவிடன்ஸ்லாம் சரியாக எது கிடைக்கல, இது மாதிரி வந்து இருக்க மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து வந்து என்னன்னா 1990 1990ல் இது என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆழம், கடலோட ஆழம் அப்படிங்கிறது என்னன்னா 200 மீட்டர்லேருந்து 2000 மீட்டராக இருக்கு. அப்படின்னா 200 மீட்டர் அந்த ஆழம் அப்படிங்கிறது 200 மீட்டர்லேருந்து 2000 மீட்டரா அப்படி உள்ள போகுது. 200 மீட்டர்லேருந்து 2000 மீட்டரா வந்து உள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் 1960 200 மீட்டர்லேருந்து 2000 மீட்டர் அப்படி. அப்போ இந்த இடத்துல மேலே இருக்குது, ஒரு இடத்துல பள்ளமா இறங்கி போயிட்டே இருக்கு. ஆழம் வந்து கடல் ஆழம் வந்து குறைவா இருக்கு. கடல் ஆழம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. சரிங்களா. இதான் வந்து என்னன்னா குமரிக்கண்ட கோட்பாடு. இதான் வந்து குமரிக்கண்ட கோட்பாடு. அப்படியே பார்த்துக்கங்க ஒரு டைம். அடுத்து போகலாம். நிலநடுக்கடல் கோட்பாடு. அதான் என்ன சொல்ல வராங்கன்னா கடல் ஆழம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்றோம். இப்போ ஒரு மலை இருந்தால் என்ன ஆகும், நம்ம இமயமலை வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே இமயமலை உயரமா இருக்கும், அப்படியே சரிஞ்சுட்டே கீழே போயிட்டு இருக்கும். ஓகேவா. அப்போ என்னன்னா கடலோட ஆழம் அப்படிங்கிறது இப்போ என்னன்னா வந்து கடலுக்கு அடியில் இருக்க போகிறோம். அப்போ மலையோட உச்சியில் எப்படி இருக்கும், அதாவது இப்போ இமயமலை வந்து கடலோட மூழ்கி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த உச்சி எப்படி இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும். கடல் அடியில் போகும்போது உச்சி உயரம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே இறங்கி வந்து கங்கை ஆற்றுக்கு போயிட்டுனா என்ன ஆகும், ஆழம் அதிகமாக இருக்கும். ஒரு 8000 மீட்டர் வந்து நம்ம உள்ளே இருப்போம். கடல் ஃபுல்லாக இமயமலையே மூழ்கிடுச்சுன்னா சொல்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி என்னன்னா இது 200 மீட்டர்லேருந்து 2000 மீட்டரா கடலில் ஆழம் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு மலை இருந்திருக்கு, அந்த மலை வந்து கடலால் மூழ்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா ரில்வான். இது எப்படி ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை போரிங்காக இருக்கா, புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இதாக இருக்கா? என்னங்க எல்லாம் புதுசாக இருக்கா? இல்லை அதுக்கு அந்த அளவுக்கு தேவை. நீங்கள் நான் சொன்ன புக்கு சொன்ன பார்த்தீங்களா, 6th 9th மேக்ஸிமம் அதை நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா. திருக்குறள் நீங்கள் குரூப் 4ல் படிப்பீங்களே, 6லேருந்து 12 வரைக்கும் படிப்பீங்களா குரூப் 4க்கு. அப்போ அந்த திருக்குறளே போதும், அதே போதுமானது. அதுக்கு வந்து மீனிங் பார்த்து கரெக்டாக படிச்சுக்கணும். அதான் இதுக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஸ்கூல் புக் தான். 6லேருந்து 12 வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சு வச்சுக்கணும். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு நீங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா, இதெல்லாம் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் எழுதிறீங்களா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இல்லை சார் நான் என்ன நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மக்ஸ் பார்த்துக்கலாம்.
மேக்ஸிமம் இது எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சிருக்க முடியாது. 1330 குறளையும் எங்கேயும் தேடி படிக்கிறதுலாம் சிரமமாக இருக்குது. அதனால ஸ்கூல் புக்கில் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் வருதுன்னா எப்பயும் ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நீ 2 கொஸ்டின் கஷ்டமாக கேட்க போகிறாங்க. குரூப் 1 சொல்கிறேன். குரூப் 4னா எல்லா கொஸ்டினும் எழுதிடலாம். அது ரொம்ப திருக்குறளே அதிகமாக யூனிட் 8க்கு வருமானு தெரியாது. லாஸ்ட் இயர் தான் யூனிட் 8க்கு திருக்குறள் வந்து வந்த மாதிரி தெரில, எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்போ குரூப் 4க்குலாம் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறது 100 கொஸ்டின் தான். 25 கொஸ்டின் மேக்ஸ் பேர், மீதி 75 கொஸ்டின் தான் இருக்கும் போது ரொம்ப கம்மியாக தான். அப்போ இந்த இலக்கியம் சார்ந்து வரதே ரொம்ப ரேராக தான் வரும். முக்கியமாக என்ன பார்த்துக்கிறீங்கன்னா அந்த இது பார்த்துக்கணும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி. 10வது புக் இருக்குது பார்த்தீங்களா, 10வது புக்கில் இருக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். அதை படிச்சிருக்கீங்களா? இருக்குங்க 10 ஆமாம் அது இருக்கும். அப்புறம் தமிழ்நாட்டின் விடுதலை பங்கு அப்படின்ட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியில் அதை படிச்சிட்டிங்களா? அது அது பார்த்துருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இல்லை, அதை மட்டும் பார்த்து அந்த இது புக்கு ஒரு 3 லெசன் 4 லெசனாக தான் இருக்கும் 10th புக்கில். அதை படிச்சுட்டு போனீங்கன்னாவே அதே தான் கொஸ்டின் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம பார்க்குறது வந்து மேக்ஸிமம் இந்த குரூப் 1க்கான இருக்கும். இல்லை குரூப் 4 அடங்கும். இதை ஃபுல்லாக படிச்சோம்னா குரூப் 1 குரூப் 4 ரெண்டுக்குமே. அடுத்து குரூப் 2 வந்தாலும் இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். சொல்லிடவா என்ன படிக்கணும்ட்டு? நம்ம சொன்ன மாதிரி தான் 6th வந்து 3 லெசன் இருக்குது. 3 டேமில் இருக்கிற லெசன் படிக்கணும். 9th இருக்குது, 11th இருக்குது. நீங்கள் 6th 9th புக்கு நல்லா படிச்சிக்கணும். 6th 9th. தென் வந்து 8th வந்து என்ன இருக்குன்னா இந்த இது பற்றி இருக்கும், பழையக்காரர்கள் பற்றிலாம் சில லெசன் இருக்கும். 8th வந்து பழையக்காரர்கள் அப்படின்ட்டு இருக்கும், அந்த லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 10th வந்து சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு 19ஆம் நூற்றாண்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு இருக்கும், சமூக இயக்கங்கள் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லெசன் ராமலிங்க அடிகள் அதை பற்றிலாம் வரும். பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ்லாம் அந்த லெசனில் இருக்கும். அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள் ஐந்து லெசன் படிச்சுலாம் வரும். நட்டமிலை சீனிவாசன் சில இதெல்லாம் அதை பற்றி வரும். மேக்ஸிமம் அதுக்குள்ளே ஒரு நடத்தியெல்லாம் நினைக்கிறேன். அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டின் விடுதலை பங்கு அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். தமிழ்நாட்டின் விடுதலை பங்கு அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இது மொத்தம் இந்த 2 லெசன் தான் இருக்கும்னு நினைக்கிறது. இன்னொரு லெசன் என்ன இருக்குன்னா இது 2 தான். இது 2 லெசன் இருக்கும். இதை மட்டும் படிச்சுட்டு போங்க போதும் நம்மளுக்கு யூனிட் 8க்கு. குரூப் 4 பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இதை படிச்சுட்டு போனீங்கன்னாவே ஈஸியாக நீங்கள் எழுதிட முடியும். 6th இப்போ நான் நடத்துனதே பார்த்துக்கங்க. இது நடத்துனது நான் ஓரளவுக்கு வந்து சங்க இலக்கியம்லாம் ஓரளவுக்கு நடத்தியாச்சு. சமுதாய வரலாறு அப்படின்ட்டு ஓரளவுக்கு நடத்தியாச்சு. நீங்கள் இதை படிச்சுட்டு போனால் போதும். இப்போ நமக்கு என்னன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி மீன்ஸ் இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி அதெல்லாம் வர்றது என்னன்னா ஸ்கூல் புக்லேயே 8th புக்கில் இருக்கும். அதுலேருந்து ஆரம்பிச்சு பாளையக்காரர் கிளர்ச்சி வந்து எப்போ ஆரம்பிக்குன்னா 1755 ஆரம்பிக்கும், முடிஞ்சு 1947 வரைக்கும். அந்த வேலு கழகம் இதெல்லாம் அந்த நீங்கள் 10th வரைக்கும் 11th கூட நீங்கள் போக தேவையில்ல. 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு போங்க. அது வந்து என்னன்னா இது 8th 10th இது ரெண்டுமே இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கும். குரூப் 1க்குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன் இந்த யூனிட் 8. கொஞ்சம் ப்ரீஃபாக தான் போகும், சரிங்களா? அதனால பார்த்து படிச்சு. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து அடுத்த கோட்பாடு நிலநடுக்கடல் கோட்பாடு. அடுத்து யூனிட் 9 படிச்சிட்டிங்களா? யூனிட் 9லாம் படிச்சிட்டிங்களா? அப்போ யூனிட் 9 பார்க்கும்போது என்னன்னா தமிழ்நாடு ஜாகிரபி அப்படின்ட்டு ஒரு லெசன் 10th இருக்கும்.
இந்தியன் ஜாகிரபி படிக்கிறீங்களோ இல்லையோ தமிழ்நாடு ஜாகிரபி படிச்சிங்க. 10வது புக்கில் தமிழ்நாடு ஜாகிரபி இருக்கும், அது சம்மந்தமாக இருக்கிற லெசன் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். அப்புறம் 8th புக்கில் வந்து கல்விகளை பற்றி கல்வியினுடைய ஒரு லெசன் இருக்கும். அதை பற்றினது கல்வி வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறாரு, டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஒரு லெசன் 8th புக்கில் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா இதே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் 109 வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஏற்கனவே நடத்திருப்பாங்க, யூனிட் 9 நடத்திருப்பாங்களா, இதை படித்து முடிச்சுட்டு அது போங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கீம்லாம் பார்த்துருக்கோம் ஒரு இது. இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்த ஸ்கீம் இருக்குல்ல, சில ஸ்கீம் இருக்குல்ல, இல்லைன்னா காலை உணவு திட்டம், இந்த மாதிரி புதுசாக அந்த ஸ்கீம்லாம் வந்து நிறையா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக இதை பார்த்துட்டு போனாவே அதான் யூனிட் 9 கேட்பாங்க. யூனிட் 9 சொல்கிறேன். வந்து யூனிட் 8 வந்து நான் சொல்லிட்டேன், அந்த புக்கு பார்த்துக்கணும். 10th 8th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருந்தால் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். சரி, அடுத்து வந்து நிலநடுக்கல் கோட்பாடு. நிலநடுக்கல் கோட்பாடு இது மெடிட்டேரியன்சின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்னது? மெடிட்டேரியன்சி. சொல்லி கொஞ்சம் தப்பாக பார்த்துக்கங்க. மெடிட்டேரியன் சி. என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருக்க மக்களுக்கும் இங்கே இருக்க மக்களுக்கும் உடல் ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. உடல் வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவர் யாருன்னா எலியட் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர். எலியட் ஸ்மித் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து உடல் ஒற்றுமை இருக்கும், உடல் ஒற்றுமை இருக்கு யாருக்கும், இந்த நிலக்கடல் அதாவது இந்த மெடிட்டேரியன்சியில் இருக்கிற மக்களுக்கும் இங்கே இருக்க தென்னிந்தியா இருக்கிற மக்களுக்கும் என்னன்னா உடல் வந்து ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எலியட் ஸ்மித்து. இவர் சொல்ற என்ன வெளியீடு, இது என்ன சொல்லுவாங்க, இந்த மெடிட்டேரியன்சி அப்படிங்கிற கோட்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா வெளிப்பிறப்பிட கொள்கைன்னு சொல்லுவாங்க. வெளிப்பிறப்பிட கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்பிறப்பிட கொள்கை அப்படின்ட்டு முக்கியமா வந்து ஈஸ்ட் இந்தியா, கிழக்கு இந்தியா, ஈஸ்ட் சைடு, அதாவது மெடிட்டேரியனோட ஈஸ்ட் சைடு, கிழக்கு இந்தியா கிடையாது, இந்த மெடிட்டேரியன்ஸோட ஈஸ்ட் சைடு, கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதி என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா எகிப்து, அடுத்து வந்து ஈரான், ஈராக், சுமேரியா. உடல் ஒற்றுமை இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த உடல் ஒற்றுமை அப்படிங்கிறது எந்தெந்த மக்கள் இருக்குன்னா எகிப்து, ஈரான், ஈராக், சுமேரியா. நெக்ஸ்ட் வந்து கிரீக் தீவு, இப்போ இங்க இருக்கிற என்னன்னா அங்க இருக்க மக்களுக்கும் இங்க இருக்கணும் அந்த உடல் அப்படியே ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றது வந்து லகோரி. அடுத்த ஆய்வாளர் என்னன்னா லகோரி. அடுத்து வந்து லகோரி அப்படிங்கிறது ஆய்வாளர். எப்படி போட்டு எழுதுவீங்க, லகோரி அப்படிங்கிறத ஒரு ஆய்வாளர். இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 2 இனம் இருக்கு, அந்த 2 இனம் பேர் என்னன்னா ஹெமைட் அண்ட் ஹெமைட். ஒரு இனம் பேர் வந்து ஹெமைட், இன்னொரு பேர் என்னன்னா செமட்டிக். ஹெமைட், செமட்டிக் அப்படிங்கிறது வந்தோன்னா ஒரு 2 இனக்குழு இருக்கு. அந்த 2 இனக்குழுக்கும் இந்த திராவிடர்களுக்கு என்னன்னா சில ஒற்றுமை இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க மொழி இனம் இருக்கு. செமாட்டிக் அப்படிங்கிற ஹெமைட் அண்ட் செமாட்டிக் அப்படிங்கிற இனக்குழு இருக்கு. இது 2 இனக்குழுவோட பேர். இவங்க பேசுற மொழி என்னன்னா இன்னொரு குழு இருக்கு. அது என்னன்னா பாஸ்க் அப்படிங்கிற, ஸ்பெயின்ல பாஸ்க் அப்படிங்கிற ஒரு இது இனம் இருக்கு. ஸ்பெயின்ல பாஸ்க். இதுக்கெல்லாம் என்னன்னா சில மொழி ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க, இவங்க பேசுற மொழிக்கு வந்து திராவிடத்துக்கும் ஒற்றுமை இருக்கு, திராவிட மக்களுக்கு என்னது இவங்களுக்கு என்னன்னா சில ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா லகோரி சொல்றாரு. தொடர்பு, திராவிட மக்களுக்கு தொடர்பு இருக்கு.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செமாட்டிக் அப்படிங்கிற ரெண்டு வந்து இது வந்து வட ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா ரீஜன் வந்து நாங்கள் நார்த் ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஹெமாய்டிக் அண்ட் செமாட்டிக் அப்படிங்கிற இனக்குழு அவங்களுக்கும் இந்த ஸ்பெயினில் பாஸ்க் அப்படிங்கிற ஒரு இனக்குழு பேசுகிற மொழிக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு சொற்கள் பெயர்கள்லாம் ஒரே ஒற்றுமை இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ காவிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காவிரி அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஆற சொல்கிறாங்கன்னா அங்கேயும் ஏதாவது காவிரி அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்குது. இப்போ வேறு சொற்கள் பெயர்கள்லாம் சில ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா செமாட்டிக் அந்த ஸ்பெயினில் பாஸ்க் வந்து வேறு சொற்கள் ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு சொற்களுக்கு ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா இவர் இந்த லகோரி அப்படிங்கிறது இன்னொன்று சொல்றாரு. என்னன்னா சிந்துவெளி குறியீடுக்கும் இதுக்கு ஒற்றுமை இருக்கிறார். லகோரி அப்படிங்கிறது என்னன்னா இங்கே சொல்லிடுறாரு, சிந்துவெளி குறியீடுக்கும் இது வந்து தனியாக தான் பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு தனியாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இது ஒற்றுமை வந்து தனியாக தான் பார்க்க போகிறோம். சிந்துவெளிக்கும் ப்ளஸ் திராவிடத்திற்கும் குறியீடு ஒற்றுமை இருக்குது அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா லகோரியா சொல்லிடுறாரு. அது வந்து அதனால இங்கே நம்ம இங்கேயே எழுதி போடுறோம். லகோரி என்ன சொல்கிறாருன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கும் திராவிடத்துக்கும் குறியீடு வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கால்டுவெல். இப்போ தான் நம்ம முன்னையும் சொல்லியிருப்போம், மொழிகள் பற்றி ஆய்வு பண்ணது கால்டுவெல். அவர் அப்பயே என்ன சொல்கிறாருன்னா மத்திய திரைக்கடை பகுதியில தான் வந்தவங்க தான் வந்து திராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அது வந்து என்னன்னு சொல்ல வர்றாரு அப்படின்னா அது இப்போ இங்கே தான் பார்க்க போகிறோம். சுமரியா, மற்றும் பலுஜிஸ்தான் ரெண்டு பேருக்கும் மொழி ஒற்றுமை இருக்குப்பான்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் மொழி அப்படிங்கிறது தொடர்பு இருக்கு. மொழி தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு சுமேரியா பலுச்சிஸ்தானுக்கு. நடு ஆசியாவிலிருந்து வந்தவங்க தான் திராவிடர்கள் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. நடு ஆசியாவிலேருந்து வந்தவர் தான் திராவிடன்னு சொல்கிறாங்க. அப்போ மெடிட்டேரியன் சீலேருந்து தான், மெடிட்டேரியன் சீ நடு ஆசியா அப்படிங்கிறது மெடிட்டேரியன் சீ பக்கத்தில் அந்த இதுலேருந்து வந்தவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தவங்க தான் திராவிடன்ஸ் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா கால்டுவெல் சொல்கிறாரு. சரி, இன்னொருத்தர் வந்து எய்மெண்ட் ஆஃப் அப்படிங்கிற என்ன பண்ணால் எய்மெண்ட் ஆஃப் இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து என்னன்னா எகிப்து, ஈரான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னா இங்க வந்து எகிப்து இருக்குன்னா அது வழியா ஈரானுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படியே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். வந்து என்னன்னா எகிப்துல இருந்து நான் எழுதி சொல்லி போடுறேன். எகிப்து, ஈரானு, ஆப்கானிஸ்தான் இங்க வந்து என்னன்னா தமிழ்நாடுக்கு வந்தாங்க அப்படின்னு யார் சொல்றாருன்னா எய்மெண்ட் ஆஃப் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா இது வந்து ஆரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எய்மெண்ட் ஆஃப் அப்படின்னு என்ன சொல்றாரு, இதனால ஆரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. எப்பன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டுல சொல்றாரு. கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிமு 5ஆம் நூற்றாண்டுல தான் இவங்க யாரு, இந்த திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து எகிப்து, அடுத்து ஈரான், அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, சவுத் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, தென்னிந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா எய்மெண்ட் ஆஃப் சொல்றாரு. அது வந்து என்ன சொல்றாருன்னா ஆரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆரியர்கள் வருகைக்கு பின்புன்னு சொல்றாரு. இது வந்து ஏற்றுச்சக்கத்தல் சொல்றாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது.
அந்த பாயிண்ட்ஸ் வந்து வேலிடா இல்லை, பாயிண்ட்ஸ் வந்து வேலிடா இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சரி, இதுதான் வந்து எல்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள். வெளிநாட்டு அறிஞர்கள் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா இதில் ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியன்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து இந்த நிலநடுக்கடல் கோட்பாடுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன்ஸ் வந்து யாரெல்லாம் நிலநடுக்கடல் கோட்பாடுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்தியன்ஸ் நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி. இது நீலகண்ட பிரம்மச்சாரி சாஸ்திரி, நீலகண்ட பிரம்மச்சாரி அல்லது சாஸ்திரி. நீலகண்ட சாஸ்திரி. சரி, இது வேணாம், இது வேணாம், இது வந்து நான் ஹிஸ்டரியில் ஒரு அதே மாற்றி சொல்லிட்டேன். நீலகண்ட சாஸ்திரி, நீலகண்ட சாஸ்திரி. சில பேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிருந்தோம், அந்த மாதிரி இருக்கு. நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறது எதில் வரும்னா மாடர்ன் ஹிஸ்டரியில் வரும். இதில் அதுவும் தமிழர் தான், மாடர்ன் ஹிஸ்டரியில் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீலகண்ட சாஸ்திரி. இது நீலகண்ட சாஸ்திரி அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா அடுத்து வந்து சுமித்குமார் பட்டர்ஜி, சுமித்குமார் சாட்டர்ஜி. இது கேட்க வாய்ப்பு இருக்கு, மற்ற கூட தேவையில்லை. இது வந்து ரெண்டுமே ரொம்ப கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதுக்காக? நடுநிலக்கடல் கோட்பாடுக்கு வந்து என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதான் வந்து என்னன்னா நடுநிலக்கடல் கோட்பாடு. என்னன்னா உடல் ஒற்றுமை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஏலியன் ஸ்பிரிட் அப்படிங்கிறத உடல் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எங்க இருக்க மக்களுக்கெல்லாம் எகிப்து, ஈரான், ஈராக்கு, சுமேரியா இந்த தீவில் இருக்கிற மக்களுக்கும் வந்து நீங்க திராவிட மக்களுக்கும் உடல் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து என்னன்னா லகோரி அப்படிங்கிற சொல்லியிருப்பாருன்னா ஹேமண்ட் செமாட்டிக் அப்படிங்கிற இனக்குழு இருக்கு. அடுத்து ஸ்பெயின்ல பாஸ்ட் அப்படிங்கிற இனக்குழு இருக்கு. இவங்க பேசுற மொழிக்கும் திராவிட மக்களுக்கும் தொடர்பு இருக்கு. வேறு சொல்றது வந்து ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூட் வேர்ட்ஸ் வந்து என்னன்னா ஒற்றுமையா இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா இவரு யார் லகோரி அப்படிங்கிறது சிந்துவெளி குறியீடுக்கும் இங்கும் திராவிடத்துக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து கால்டுவெல். இப்போ கால்டுவெல் என்ன சொல்றாருன்னா சுமேரியா பலுதிஸ்தான் அப்படிங்கிற அதுக்கு வந்து மொழி தொடர்பு இருக்கு. சுமேரியா பலுதிஸ்தானுக்கு என்னன்னா ஒரு மொழி தொடர்பு இருக்கு. நடு ஆசியாவிலேருந்து வந்தவங்க, அதாவது நடுநிலக்கடல்லேருந்து வந்தவங்க தான் என்னது திராவிடியன்ஸ் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா கால்டுவெல் சொல்றாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ட்டு நூல் எழுதியிருப்பாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எய்மண்ட் ஆஃப் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு. எய்மண்ட் ஆஃப் என்ன கிமு 5ஆம் நூற்றாண்டுல எகிப்து, ஈரான், ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆரியர் வகை, அது வந்து ஆரியர் வருகைக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றது அது வந்து ஏற்றுக்கொள்ளதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னா நீலகண்ட சாஸ்திரி. நீலகண்ட சாஸ்திரி அப்படிங்கிற என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவரும் சுமித்குமார் சட்டர்ஜி அப்படிங்கிறவர் இது வந்து நிலநடுக்க கோட்பாடுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. எதுக்காக ஆதரவு தெரிவிக்கிறாங்க? வெயிட்டேரியன் ரேஸ், அதுக்கு அப்படிங்கிறது ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வெயிட்டேரியன் ரேஸுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்துவெளி கோட்பாடு. இதுதான் வந்து நிறையா ஒற்றுமை இருக்கு, இதெல்லாம் இல்லை ஆமா அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் ஒத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் இல்லை. சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி கோட்பாடு, சிந்துவெளி கோட்பாடு, சிந்துவெளி கோட்பாடு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பரோ. ஃபர்ஸ்ட் என்னன்னா பரோ. இப்போ இந்த பரோ அப்படி சொல்றாருன்னா ரிக்வேதத்துல வந்து ஒரு 20 சொற்கள் திராவிட சொற்கள் இடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ரிக்வேதத்துல ரிக்வேதம்
இதுல வந்து ஒரு 20 திராவிட சொற்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்லியிருப்போம் நட, சரிங்களா. பூஜை அப்படிங்கிறது பூசைன்னு தான் இருக்கும். பூசை அப்படிங்கிறது என்னன்னா பூஜை மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நிறைய இது சொல்லியிருப்பாரு. வேற என்னன்னா காட்சி, கண்ணின் ஆட்சி தான் வந்து காட்சி மாதிரி இருக்கும். கண்ணின் ஆட்சி அப்படிங்கிறது காட்சி மாதிரி இருக்கும். நட அப்படிங்கிறது தான் நடனம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சமஸ்கிருத வழியில் நடனம், காட்சி, பூஜை இது மாதிரி வந்து என்னன்னா சொற்கள் வந்து திராவிட மொழியோட சொற்கள் வந்து என்னன்னா இங்க ரிக்வேதத்துல இடம்பெற்றிருக்கு, சமஸ்கிருதத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா பரோ. அடுத்து வந்து ஈராஸ் பாதிரியார். அடுத்து யாரு? ஈராஸ் பாதிரியார். ஈராஸ் பாதிரியார். ஈராஸ் பாதிரியார் என்ன சொல்றாங்கன்னா சிந்துவெளி மொழியானது பண்டை தமிழ் வடிவம்னு சொல்லியிருக்காரு. ஈராஸ் பாதிரியார் என்ன சொல்றாரு? பாதிரியார் தாவரம் சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி மொழி, சிந்துவெளி மொழி என்பது பண்டைய தமிழ் வடிவம்னு சொல்லியிருக்காரு. சிந்துவெளி மொழி அப்படிங்கிறது பண்டைய தமிழ் வடிவமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா ஈராஸ் பாதிரியார். சித்திரை எழுத்துக்கும் இங்க தொடர்பு இருக்கு. சித்திரை எழுத்துக்கும் தொடர்பு இருக்கு, திராவிட மொழிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எந்த சொல்லி இப்படி எழுதுவாங்க, நம்ம இப்படி எழுதுறோமா, அவங்க வந்து இப்படி எழுதிட்டு வருவாங்க. சித்திரை எழுத்து அப்படின்னு இதுல பொதுவை சிந்துவெளி நகரத்து அந்த டாபிக்ல போட்டிருக்காங்க. சித்திரை எழுத்து அப்படிங்கிறதுக்கும் கீத்தோட தொடர்பு இருக்கு, தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்கு. சித்திரைகளுக்கும் தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்கு. யாருக்கு யாருக்கு தொடர்பு இருக்கு? சித்திரை எழுத்துக்கும் தமிழ் மொழிக்கு தொடர்பு இருக்கு. தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்து என்னன்னா இன்னொருத்தர், இவர் வந்து என்ன ஈராஸ் பாதிரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு அறிஞர் வந்து அஸ்கோ பார்போலோ. அஸ்கோ பார்போலோ. அஸ்கோ பார்போலோ. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இவரும் இதே வச்சு சித்திரை எழுத்துக்கும் சித்திரை எழுத்துக்கும் தமிழ் தொடர்பு உள்ளது. சித்திரை எழுத்தும் தமிழ் மொழியோடு தொடர்பு உள்ளது. சித்திரை எழுத்தும் தமிழ் மொழியோடு தொடர்பு உள்ளது. அடுத்து வந்து ஏன்னா லகோரி. லகோரி வேற லகோரி இருக்கு. இப்ப லகோரி என்ன பண்றாருன்னா இவர் என்ன சொல்றாருன்னா மேற்கு ஆசியால இருந்து ஈரான் வழியா ஈரான் அது சிந்துவெளிக்கு வந்திருப்பாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா லகோரி. சொல்லியிருப்பாரு சிந்துவெளி நாகரிகத்துக்கும் குறியீடு ஒற்றுமை இருக்கு. சிந்துவெளி நாகரிகத்துக்கும் நமக்கும் குறியீடு ஒற்றுமை இருக்குன்னு யாரும் லகோரி சொல்லியிருப்பாரு. அவர் தான் சொல்றா மேற்காசியால இருந்து ஈரான் இந்து கொரியா வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். அடுத்து யாரு? பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். ஏன்னா இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வரும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஹிப்ஹாப் பார்த்திருக்காருல்ல, தமிழ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாரு. ஒரு சில 4 இது மட்டும் விட்டுருப்பாரு. அதுலேயும் ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்க. ஒரு புக் எழுதியிருக்காரு, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. சிந்துவெளி பண்பாட்டின்
திராவிட அடித்தளம். இது புக்கு பேரு, பாத்துங்க, இதை கேட்ப வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி இன்னும் டெப்தா போல, அவங்க வேற ட்ராக்ல இலக்கியம் அப்படிங்கிறது நிறைய டெப்தா போயிட்டு இருக்காங்க. இந்த சமுதாயம், இந்த ஆர்காலஜி சம்பந்தமா ரொம்ப டெப்தா இன்னும் வரல. சப்போஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு. சரி, இவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, இது புக்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆசூர், படூர், ஆலூர், செஞ்சி அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான்ல இந்த பேர் இருக்கு, தற்போதும் இருக்கு இந்த பேர். ஆசூர், படூர், ஆசூர், படூர், ஆலூர், ஆசூர், படூர், ஆலூர். அடுத்து வந்து செஞ்சி. செஞ்சிலாம் இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்க இருக்கு செஞ்சி? எங்க இருக்கு செஞ்சி? எங்க இருக்கு செஞ்சி கோட்டை? மராத்தியர்கள் அங்க ஆட்சி பண்ணிருப்பாங்க, செஞ்சி கோட்டை. எங்க? இல்ல, சொல்றது புரியல, எந்த ஏரியா அப்படின்னு சொல்றது. இல்ல விழுப்புரம். செஞ்சி அப்படிங்கிறது விழுப்புரம். ஓகே, ஆப்கானிஸ்தான். இங்க எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான்ல இந்த பேர் இப்ப இருக்கு. ஆப்கானிஸ்தான் வந்து இப்ப இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான்ல சில பேர்லாம் இருக்கு. ஆரணி. ஆரணி அப்படிங்கிறதும் எங்க? இதுவும் வந்து விழுப்புரம் சைடு, இது வாணியம்பாடி அந்த சைடுல இருக்கிறது தான். சரிங்களா? ஆரணி, மயிலம், ஆரணி, மயிலம். அடுத்து மானூர், கண்டிகை. ஏன்னா பார்த்தா நமக்கு தெரியும், பேர் தமிழ் பேர் மாதிரி தான் இருக்கு. இப்பதான் பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பேர் இருக்கு. இவர் சொன்னவர் யாரு? பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். பாகிஸ்தான்ல இந்த பேர் இருக்கு. அடுத்து வந்து காவிரி, பொருணை ஆறு வந்து பாயுது அங்க. காவிரி, பொருணை ஆறு வந்து பாயுதுன்னு சொல்றாங்க. ஆறு ரிவர். இது வந்து என்னது? ரிவர். இதெல்லாம் வந்து எங்கன்னா பாகிஸ்தான்ல பாயுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஐராவத மகாதேவர். ஐராவத மகாதேவர். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா கல்வெட்டு ஆய்வாளர். இவர் யாரு? கல்வெட்டு ஆய்வாளர். ஐ மீன் ஐஏஎஸ் பார்த்தோம் அவரு. இவர் வந்து கல்வெட்டு ஆய்வாளர். அவரு இது அது கீழடியை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. பாகிஸ்தான் ஐஏஎஸ் அப்படிங்கலாம் கீழடியை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. இது வந்து கல்வெட்டு ஆய்வாளர். ஐராவத மகாதேவன் அப்படிங்கிற இவர் வந்து மாங்குளம் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. மாங்குளம் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. சும்மா இது இங்க வராது, சும்மா வச்சுக்கோங்க. மாங்குளம் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சிந்து மொழிக்கும் தமிழ் பிராமிக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. சிந்து மொழிக்கும் தமிழ் பிராமிக்கும் ஒற்றுமை இருக்கு, தொடர்புக்குன்னு சொல்றாங்க. சிந்து மொழிக்கும் தமிழ் பிராமிக்கும் தொடர்புக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அந்த பானையோடு கீற்றோவியம்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அங்க இருக்க யூஸ் பண்ணதும் பானையோடு கீற்றோவியம் இதெல்லாம் வந்து ஒற்றுமை இருக்கு, எல்லாமே ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாரு. யாரு? ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன். அடுத்து வந்து இருகுறி சேர்ப்பு பெயர் வைக்கும் மூலம். இப்போ என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பேர் வந்து மாதிரி வச்சிருப்பாங்க. செஞ்சி மஸ்தான் அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, அது ஊரை வந்து பேர் வச்சுக்கிறாரு. அந்த பேர் அவர் பேருக்கு மாதிரி என்ன பண்ணா ஊர் பேர் வச்சுக்கிறாரு. அப்பனா இடுகுறி பேர் வழக்கம் வந்திருக்கு. தலையகாலத்து செருவன்ற பாண்டியன் நெடுஞ்சின அவருக்கு தலையகாலத்து அப்படிங்கிற ஊர் பேர் வந்து வந்திருக்கு.
அப்போ ஊர் பேர் வந்து வந்திருக்கு. சும்மா நம்ம வந்து ஏதாவது அப்பா தாத்தா பேர் அது மாதிரி ஏதாவது ஊர் பேரை வச்சு சொல்லுவாங்க. இடுகுறி பெயர்கள் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் வைக்கும் நடைமுறையை ஒற்றுமையா இருக்கு. எங்க சிந்துவெளி மக்களுக்கும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கு. அங்கேயும் இங்கேயும் ஒற்றுமையா இருக்கு. அதான் இங்க விஷயம், வேற எதுவும் கிடையாது. அடுத்து வந்து என்னன்னா அரசியல் ஒற்றுமை இருக்கு, நகர நாகரிகமா இருக்கு, வணிக ஒற்றுமை இருக்கு. இப்ப இங்கேயும் என்னது கீழடி அப்படிங்கிறது நகர நாகரிகம், கீழடி அப்படிங்கிறதுனால நகர நாகரிகமா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கேயும் இருந்தா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து நகர நாகரிகம் அப்படின்ட்டு. அரசியல் ஒற்றுமை இருக்குப்பா, என்ன இருக்கு, அரசியல் ஒற்றுமை இருக்குப்பா. என்னன்னா நகர நாகரிகமா இருக்கு, வணிக தொடர்பு இருக்கு. சொல்லிங்க தப்பா எழுதிருக்க பார்த்து. நகர நாகரிகம், வணிக தொடர்பு இருக்கு. அதாவது நம்ம வந்து முன்னே பார்த்தோம், ரோம் நாட்டுக்கு போய் வணிகம் பண்ணியிருக்கோம். அடுத்து யவனர்கள் இங்கேருந்து வணிகம் பண்ணிருக்காங்க. வணிக தொடர்பு இருக்கு, அதிகமா வணிக தொடர்பு இருக்கு. அடுத்து வந்து ஒற்றுமை இருக்கு, அரசியல் ஒற்றுமை இருக்கு. அப்ப இது இது இடுகுறி சிறப்பு பெயர் இருக்கும். சரி, அது போல எக்ஸாக்டா என்னன்னு இடுகுறி அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ சம்திங் ஏதோ பேர் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பேர் வச்சு சும்மா வந்து நம்ம பட்டை பேர்லாம் சொல்லுவோம், வச்சு கூப்பிடுற வழக்கம் இருக்கு. அப்ப இன்னொன்னு பிறந்த ஊர் மாதிரி வைக்கிற பழக்கமும் இருக்கு. இடுகுறி பேர் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? இப்ப என்ன காடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப காடு அப்படிங்கிறது இடுகுறி பேர்னு சொல்லுவோம் தமிழ்ல, காடு அப்படின்னு சொல்றது. அதே வந்து காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பேர் என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு சம்திங் ஒரு என்ன காடு சொல்லலாம், காடுன்னு எதாவது சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து பறவைன்னு பறக்கிறது, அது வந்து என்னன்னா அது காரண பெயர், அதுதான் கருத்து. அப்ப இடுகுறி பேருங்கிறது சும்மா ஏதோ ஒரு சம்மந்தம் எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறது. அடுத்து வந்துன்னா பிறந்த ஊர் வந்து முன்னாடி வைக்கிற பழக்கம், பிறந்த ஊர் பேரை வந்து முன்னாடி வைக்கிற பழக்கம். பிறந்த ஊர் பேரை வந்து முன்னே வைக்கும் பழக்கம். முன்னே வைக்கிறது வந்து என்னன்னா முன்னே இணைப்பது. இது வந்து என்னன்னா ஒற்றுமை இருக்கு. அந்த படத்துல பட்டாசு பால் அந்த மாதிரி சம்திங் வரும்ல, அந்த மாதிரி தான் சும்மா ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் புக்கில் அதுலையே அவரு இல்லை, இது வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கிற மாதிரி சொன்னதுதான். ரீசெண்டாலாம் இது கிடையாது, இது ரொம்ப நாள் முன்னாடி வந்து. இப்போதான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாரு, ரொம்ப மாடலாம் கிடையாது. சரிங்களா? இல்ல, அது என்ன சொல்றாங்கன்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் இருக்காங்கல்ல, ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்துக்கும் இதே மாதிரி இங்க வாழ்ந்த மக்களுக்கும் 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் வந்து ஊர் பேரை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டாங்க, இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஊர் பேர் மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப அது 2 ஒற்றுமையா இருக்குன்னு சொல்ல வராங்க. இது எப்பன்னா இங்க இருந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒற்றுமை இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சிந்துவெளி நாகரிக இருக்கிற மக்களுக்கும் ஒற்றுமை இருக்கு. அப்ப நம்ம நிறைய நம்ம இப்ப கூட அந்த வலிமை இருக்கு. ஒரு சில பேர்லாம் பேர் வச்சுப்பாங்க முன்னாடி, ஊர் பேர் வச்சுக்கிறது, இல்லாட்டி ஏதோ ஒரு பேர் வந்து சம்மந்தம் ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு இருப்பாங்க. இப்போ படத்துலலாம் சில காமெடிக்கு வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்மளே பசங்களாம் வைக்கிறதே ஏதோ பேர் வச்சு கூப்பிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வைக்கிறது தான். இப்போ லாஸ்ட் ஒரு பயன்படுத்தி எழுதிங்க, சிந்து முத்திரை. சிந்து முத்திரைக்கும் சங்ககால கதைக்கும் வந்து சங்ககால இலக்கிய கதை இருக்கு பார்த்தீங்களா, சங்ககால இலக்கியத்துக்கு வந்து தொடர்பு இருக்கு. இது மட்டும் தான் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு, அது மட்டும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தானே? டவுட் எதுவும் இல்லை இதுல?
ஓகே. இல்லை இப்போ இந்த சொன்னதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? இப்போ லாஸ்ட்டாக கேட்டீங்களே, ஓகே. அப்போ லாஸ்ட்டாக அந்த ஐராவத மகாதேவன் சொன்னது என்னன்னா, இதில் ஒற்றுமை இருக்குது. இதில் அதே மாதிரி அந்த பா அந்த பானையில் வந்து கீறதாகட்டும், எழுதி எழுதி பழகிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த பேர் வைக்கிறது பழக்கமாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு சில ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இது இப்போ இருக்க மக்கள் கிடையாது, அந்த காலத்து மக்கள். இது வந்து என்னன்னா சிந்துவெளி நாகரிகம் நார்த் சைட்ல இருந்து சவுத் சைடுக்கு கம்பேர் பண்றாங்க. ஓகே ஓகே சரி, தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். டவுட்னா பார்த்து வைங்க, படிச்சு வைங்க, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, அப்படியே படிச்சுட்டே வந்துடுங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. கிளாஸ் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி நடத்த இப்போ ஈவினிங் வந்து ஒரு 1 ஹவர் வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் வந்து அந்த கல்வி இதை பற்றி பார்த்தோம், பழங்கற்களை பற்றி பார்த்தோம். பழங்கற்காலம், ஆமாம், அதை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சேரர்களை பற்றி பார்த்தோம், சேர அரசர்களை பற்றி பார்த்தோம். ஓகே சரி, பாருங்கள். தேங்க்யூங்க.